அன்புசால் நாடக கலாரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்து நன்றி தெரிவித்து வருக வருகவன் அன்போடு வரவிருக்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொன்னேன். ஆமாப்பா, அதுக்கு என்ன வணக்கம் தான் சொன்னியா? எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா எனக்கு? எங்க வணக்கம் சொல்றது என்ன சங்கடம்? உங்க ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். ஆமா, விடிய வரைக்கும் நமக்கு தாயி தகப்பே அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் எல்லாமே இந்த கிராமத்தார் தான், இந்த மக்கள் தான். நம்மளை பாத்துக்கிறது அவங்க தான். ஆமா, அவங்க எல்லாத்தையும் மதிச்சு வணக்கம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன? ஒரு புள்ள திரும்ப எனக்கு வணக்கம் சொல்லவே இல்லை. தமிழனுடைய பண்பாடு வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணுமா இல்லையா? ஆமா. ஏன் சொல்லல? உங்களை மதிக்கலைன்னு அர்த்தமா? அதுதான். அப்புறம் வேற என்ன அர்த்தம்? அப்படி இல்லங்க. என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம்? காரணம் தெரியும். தனித்தனியா எந்திரிச்சு வணக்கம் சொன்னா அதுலயே விடிஞ்சு போகும், நாடகம் முடிஞ்சு போகும். ஆமா. இப்ப நீங்க எல்லாரும் என் வணக்கத்தை ஏத்துக்கிறதா இருந்தா எல்லாம் ஜோரா ஒரு தரம் கை தட்டினீங்கன்னா போதும் போதும் போதும். அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. எதுக்கு? வணக்கத்தை ஏத்துக்கிறா இருந்தா. நீ என்ன கூத்த கொடுத்து போடுவோம் இருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தட்டினாலும் தட்டினவங்க ஏத்துக்கிட்டாங்க, தட்டாதவளை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நல்லபடியா கூத்து பாருங்க. கூட்டமும் அமோகமா இருக்கு, அருமையான கூட்டம். இதே கூட்டம் விடிய வரைக்கும் இப்படியே இருக்கணும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எங்கிட்ட இருக்கும்? அதெல்லாம் இருக்காது. நான் பார்க்காத ஊரா, நான் பார்க்காத கூட்டமா? ஒரு 12-1 மணி வரைக்கும் என்ன அதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழை பூச்சி எடுக்கிற மாதிரி நவ்வாலா எந்திரிச்சு போய் இந்த காலையில முருகனும் வள்ளியும் கல்யாணம் பண்ணும்போது பெரிய வயிற்றுச்சலா இருக்கும். வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க கூட இங்கிட்டு 2 பேர் அங்கிட்டு 2 பேர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட வருவேன். இந்த வள்ளியும் முருகனும் அனாதை பிள்ளையாட்ட தான் கல்யாணம் பண்றாங்க. ஒரு பிள்ளையும் பாக்குது இல்லை, ஏன்னு கேட்குது இல்லை. இன்னைக்காவது நம்ம ஊர்ல 4 பேர் இருக்காங்களான்னு பாப்போம். நீங்க போகாத ஊர்ல பார்க்காத நாடகம்ல. ஆனா இந்த கருப்பூர்ல பாத்திருக்கீங்களா? இப்பதானே வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? காலையில முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிற பாத்துட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. அதாவது ஒரு பிள்ளை போகாத நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. கூப்பிட்டு வேணும், சத்தியம் வேணா வாங்கிக்கோங்க, போயிடுவாங்கன்னு நான் சொல்றேன். போக மாட்டேன். அதுலயும் தாய்மார்கள் கணக்கா 12-1 மணிக்கு மேல ஒரு பிள்ளை இங்க இருக்காது. அது வேற ஊரு, இது கருப்பூர் அப்படி இல்ல. இன்னும் நீ பெரிய இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த மாதிரி என்ன இந்த ஊர் தெரிஞ்சதுனால சொல்றேன். அப்படி போயிட்டாங்கண்ணா, எது போயிட்டாங்கண்ணா 4 பேர் சம்பளத்தை வாங்கிக்கோங்க. டேய், வெட்டியா சம்பளம் எல்லாம் போறியா? பரவாயில்ல, நாங்க நடந்து வரோம், உருண்டு வரோம். ரைட், அதுக்கு மேல உங்க விருப்பம். இன்னொரு விஷயம் என்ன, அப்படி போகலைன்னு வைங்க, உள்ள இருக்க உங்க 5 பேர் சம்பளம் வாங்கிக்க. நம்ம மைக் செட்டுக்கு பேசின காசு வாங்கிக்க, நம்ம மொத்தமா நம்மகிட்ட கொடுத்துடணும். பயப்படாதே, நமக்கு தான் வாங்கிக்கங்க. நீ சொன்ன மாதிரி ஒத்துக்கிறேன். எது நடக்குதுங்கிறத 1 மணிக்கு மேல இருந்து அப்புறம் பாப்போம். நீங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட. வேணா அத்தா
உங்களை நம்பித்தான் பந்தயம் கட்டியிருக்கேன். காலையில் 3 மன்றத்துக்கு பணம் கட்டணும். வியாழக்கிழமை வந்துடும். அங்கே நேற்றே ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. 3500 ஒருத்தனுக்கு, 3230 ஒருத்தனுக்கு. அதனால நீங்க எல்லாம் காலகாலத்தில் கிளம்புனாத்தான் இந்த பந்தய காசு வாங்கித்தான் நான் மன்றத்துக்கு கட்டணம். தாயி, சின்னத்தா, பெரியத்தா, அக்கா, அத்தாச்சு, உங்க காலில் விழுகிறேன், போகாதியா. காலில் விழுகிறியா? ஏன்? எத்தனை மன்றத்தில் வாங்கினியா? 3. நான் 5 மன்றம். எப்படி கொடுத்தாங்க உனக்கு 5 மன்றத்தில்? ஒரு மன்றத்தில் வாங்குவேன், அதுக்கு கட்டுற காசு வேணும்னா இருக்காது, அடுத்த மன்றத்தில் எடுப்பேன், இந்த மன்றத்தை கட்டுவேன், 2 மன்றத்துக்கு பணம் கட்டணுமே, 3வது மன்றத்தில் எடுப்பேன், இந்த 2 மன்றத்துக்கு கட்டுவேன். ஆக முழுக்க நீ காலம் முழுக்க மன்றத்துல தான் இருக்க. என்னமோ நான் ஆசைப்பட்டு வாங்கின மாதிரி கொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. என்னப்பா அப்படியே முண்டாடி தொல்லை உனது பாவா? ஆமாங்க, இல்ல திரும்பி படுத்துக்கிறா, அப்புறம் ஜரமா இருக்கு. திரும்பி படுத்துக்குதா? கஞ்சி ஊத்தாம திரும்பி படுத்துக்கிறாங்க. திரும்பி படுத்துட்டா நமக்கு சௌரியமா தானே இருக்கு. கஞ்சி ஊத்த அத சொல்ல வர்றியா? அது சரி, அது சரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனு. நமக்கு என்னப்பா இப்ப நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத நான் தெளிவா சொல்ல போறேன். நமக்கெல்லாம் அப்படி திரும்பி படுத்துட்டா கண்ணாலி நாடகத்தை பார்த்துடுங்க, சொன்னா போல அமைதியாக இருங்க, ரசிக சோதனை நாடக நோட்டீஸ் விரிக்க வரைக்கும் கரெக்டா தீர்மானம் அடிக்கணும். அதான் நல்ல தொழிலாளி. முதல் தீர்மானத்தில் விரிக்கும் போது தலைகளா வந்துருச்சு நோட்டீஸ். அப்பவே முடிச்சிருந்தா படிக்க சிரமமா இருக்கும். அப்ப திருப்ப வரைக்கும் அடிக்கணும். திருப்ப வரைக்கும் அடிப்பியா, திருப்பினா அடிப்பியா? நல்லது, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நோட்டீஸ் வாச்சுக்கிறேன். கருப்பூர் ஸ்ரீ மேகாட்டு கருப்பூர் ஸ்ரீ பொன்னடிக்கர் சுவாமி மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அம்பலகாரர்களும் MRK பிரதர்ஸ் இளைஞர்களும் நடத்தப்படக்கூடிய 155வது ஆண்டு நிகழ்ச்சியாக இந்த சிங்கார கலைஞர்கள் நடைபெறுகிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் இது விமர்சையாக இங்கே நடைபெறும் நண்பர்களே. இந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பிசை நாயகன் நாடக யுவராஜா என்று புலவு பெற்ற அன்பு தம்பி CS தமயேந்திரன் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தராக காத்திருக்கிறார்கள். அதற்கு இணையாக குயிலுடைய கானங்களை பாடி மகிழ்ச்சியாக காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு மகள் அமயபுரத்தை சார்ந்த KA நந்தினி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக இருக்க காத்துள்ளார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்தே தீர வேண்டும் என்று ரொம்ப சிரமப்பட்டு, ஏன்னா கல்யாணம் பண்றதுனா சாதாரணப்பட்ட விஷயமா? ஒரு பழமொழியே இருக்கு நாட்டுல, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு ஃபர்ஸ்ட் நைட் நடத்திப்பாரு. இதெல்லாம் சொல்லவே இல்லையே. இந்த பழமொழி யாரும் சொன்னதே இல்லையே. கல்யாணம் பண்ணிப்பாரு ஃபர்ஸ்ட் நைட் பாருங்க, எவன்டா சொன்னது? வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லியிருக்கேன். சிரமப்பட்டு கல்யாணம் எதுக்கு பண்றது? ஏன் அந்த வீடியோ எடுத்து கூட போட்டு விடுவேன். அவ்வளவு சிரமப்பட்டு பூலோகத்தில் இருக்கின்ற ஒரு பொண்ணை கொண்டு தெய்வலோகத்தில் இருக்கின்ற முருகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுனா லேசப்பட்ட காரியமா? அப்படி சீப்பட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கடைசியில் காஞ்சிபுரம் பட்டு எடுத்த அந்த திருமணத்தை நடத்தி வைக்க காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பாராட்டுகளை பெற்ற உங்கள் உடப்பம்பட்டி P. பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாடகம் நடிக்க காத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக பக்க மேளங்களாக பக்கபலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி, சொல்றேன் மெல்லிசை திலகம். இங்கே ஆறுமணி இசைக்க 2 கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி T. அழகேசன் அவர்கள் ஆறுமணி இசைக்கு வந்திருக்கின்றார். சற்று கொஞ்சம் அவருக்கு உடல்நல குறைவு வந்திருக்காரு, அதனால தான் தம்பி அவர்கள் அவருக்கு உறுதுணையாக வந்திருக்கிறார்கள். இப்போது தற்பொழுது உங்கள் முன்னால் வாசிப்பவர் அன்பு தம்பி
கலைமணி அவர்கள் இங்கே 6 மணி முன் பின்பாடு ஐயாவே பெட்டி மைக் மட்டும் கொஞ்சம் பாரு பெட்டி மைக் பச்சலீடு கொஞ்சம் கைன்னு வைங்க. வெரி குட். அது சூப்பர் தலைவா. ஓகே. இந்த வாய்ஸ் கொஞ்சம் அப்படி பிளாக் லைட்டு 2 லேடியும் கழட்டி விட்டீங்கன்னா அம்பாட்டுக்கு பாடுவேன். ஓகேடா தம்பி. பாராட்டலாமே. ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு திரைப்பட பாடலை எத்தனையோ கலைஞர்கள் சேர்ந்து இசைக்கக்கூடிய அந்த இசையை ஒரே அரண்மனைப்பட்டியில் அது அழகா அந்த இசையை அற்புதமா கொண்டு வந்து மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்வும் கூடும் அழகா அந்த பீஜியத்தோட அழகா வச்சிருக்கார். தம்பிக்கு ஒரு பாராட்டுகள். நல்ல ஒரு கைதட்டுகள் கொடுத்து பாராட்டுங்களேன். பனிக்கு பதத்து போய் கிடக்க. ஆமா, என்னமோ நானும் பாக்குறேன். நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்து நாடகம் தாயா பார்க்க வந்திருக்கா. அப்ப கராட்டமா பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்படி நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாடகம் எப்படி பார்க்கணும்? அதுதான் கேட்கிறேன். எப்படி பார்க்கணும்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அதைத்தான் எப்படி கேட்கணும்? ஒரு கலகலப்பா, ஒரு உற்சாகமா, ஒரு கைதட்டி இன்று ஒரு நாள் இரவு ஒரு சந்தோஷமா பார்க்கணும். புடிங்க உடைச்சு புடிங்க பிபிய. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம ஆம்பளை அல்லாத 1-2 பேர் கை தட்டினாங்க. ஆனா தாய்மார்கள் ஒருத்தர் கூட கை தட்டல பாத்தியா? ஆமாங்க, அவங்க அப்படி தட்ட மாட்டாங்க. ஏன் தட்ட மாட்டாங்க? முதல்ல எல்லாம் தட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அவங்க தட்டுறதை நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்? அவங்க கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. எந்த கூட்டம்? கூட்டமா கூட்டத்துக்கு எந்த கூட்டத்துக்குலாம் போயிடுவாங்க. தலைக்கு 300 ரூபா. ஆம்பளையாரெல்லாம் கோட்டர் பிரியாணி, பொம்பளையாரெல்லாம் 300 ரூபா. சரி, கூட போயிடுவாங்க. எந்த கொடியை கொடுத்தாலும் கையில குடிச்சுக்கிறாங்க. அருணா கொடி அத்தை கொடுத்தாலும் குடிச்சுக்கிறாங்க. அங்க போய் சேர்ல உட்காந்துக்கிறாங்க. அங்க என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. என்ன பேசினாலுமா? கோத்தாங்க அம்மனு பேசினாலும் கை தட்டுவாங்க. 300 ரூபா கணக்கு, 300 ரூபா அவ்வளவுதான். அது அப்படியே போய் பழகினதுனால இவங்க நாடகக்காரங்க 60,000 70,000 காசு வாங்கிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஏன் நம்ம கை தட்டணும்? நம்ம நாடகம் பார்க்க வந்தோமா இல்ல கை தட்ட வந்தோமா அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு. தட்டினாலும் சரி தட்டினாலும் சரி. ஆத்தா உங்களை ஏன் கை தட்ட சொன்னா பெட்டிக்கார பிரமாணமா வாய்ச்சாருக்காக கட்ட சொல்லல, உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். கை தட்டுனா விடிய வரைக்கும் உட்காந்து கூத்து பாக்குறீங்க, தூக்கம் வராது. இன்னொன்னு இந்த 2 உள்ளங்கையும் சேர்ந்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராகி நரம்பு மண்டலங்கள் சீராகி உடல் ஆரோக்கியமா இருக்குமா. அதுக்காகத்தான் உங்களை கை தட்ட சொன்னேன். நல்லா இருக்கணும்னா தட்டிக்கிறங்க, இல்லைன்னா விடுங்கப்பா. நமக்கு ஏய்
நான் அவங்க சொல்றேன், நீ ஏன் தட்டி கிடக்க? அவங்க தான் இருக்கணுமா? இப்ப நாங்களாம். ஆனா ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீ தட்டணும் புறம் பேர் தட்டினா வத்தியா? ஏன் என்ன காரணம்? தமிழ்நாட்டுல 1வது படிக்கும் போது இந்த பாட புக்ல எனக்கு இந்த வந்துருச்சு. எப்படி? குரங்கு கதை கேள்விப்பட்டிருக்கியா? ஒருத்தர் கீழே உட்கார்ந்து இருப்பான், மரத்துக்கு மேல குரங்கு இருக்கான். அவன் வச்சிருக்க தொப்பி லவக்குன்னு குரங்கு பிடிக்கிட்டு போயிட்டு மரத்துல ஏறிக்கணும். இவனுக்கு கீழே கெஞ்சி கெஞ்சி பார்ப்பான், கொடுக்காது. இவன் வச்சிருக்க மாதிரி அதுவும் தலையில வச்சுக்கிறோம். கடைசியில் என்ன செய்வேன், இங்கிட்டு இருந்து மங்குடு தவுவேன், அதுவும் அங்கிட்டு இருந்து மங்குடு தவும். அப்புறம் அங்கிட்டு இருந்து இங்கே தவுவேன், அதுவும் இங்கிட்டு இருந்து தவும். கடைசியில் இன்னொரு தொப்பி வச்சிருப்பேன், அதை எடுத்து தலையில வைப்பேன், இதை எடுத்து வச்சுக்கிறோம். திருப்பி அதை தூக்கி கீழே ஓடுவேன், லவுக்கு அந்த தொப்பி தூக்கி கீழே ஓடுறோம், அந்த தொப்பி எடுத்துட்டு வந்துடுவேன். அப்ப நம்ம செய்யறத குரங்கு திரும்ப செய்யும். அது மாதிரி நீங்க செய்யறத அவங்க திரும்ப செய்யறாங்கிறது உங்களை அப்படி சொல்லல, நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். பரிணாம வளர்ச்சியில தான் நம்ம இப்படி வளர்ந்துருக்கோம். அதனால நம்மளுடைய பேசிக் அடிப்படையே குரங்கு தான், அதுல தப்பே கிடையாது. நம்ம எல்லாரும் அதுல இருந்து தான் வந்தோங்கிறத அழகா எடுத்து காட்டினீங்க. உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் நாங்க கைதட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. மேலும் இங்கே சிறந்த முறையிலே நன்றி குறிப்பாக மத்தளத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாணியர் அன்பு மகன் சரவணன் அவர்கள். இங்கே மிருதங்கமன் டோலக்கன் தபலா தொப்பி இப்ப வேற நம்ம ஓட்டு மங்கட்டு மங்கட்டு 1/2 மணி நேரம் அடிச்சோம்னா அதுக்கு தனியா 200 ரூபா கொடுக்க வராங்க. எப்படி அதே சம்பளம் தான். அதனால போதும்னு தம்பி முடிச்சுக்கிட்டா. மிக சிறப்பான வாத்தியம். உண்மையிலேயே சரவணன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிருதங்கக்காரனா மட்டும்தான் தெரியும். ஆனா சிறந்த ஒரு பக்திமான். அப்பா என்னை பத்தி பெருமையா சொல்லுங்கப்பா. சொல்லண்டா, உன்னை சொல்லாம யாரடா என் பிள்ளை, நீ உன்னை சொல்லாம யார சொல்ல போறேன். சிறந்த பக்திமான். எப்படி அவர் முகத்தை பார்த்தாலும் தெரியும் பாருங்க. குங்குமம் புட்டு இல்லாம வெளியே வர மாட்டேன். அது பாருங்க, அவரு அது மாட்டார். விபூதி இல்லாம வெளியே வர மாட்டார். நீர் இல்லாத நெற்றி பார். அது முன்ன கோயில் சாமியார் அவன் பூசாரி. அவங்க ஊர் கோயிலுக்கு அவன் தான் பூசாரி. அதனால சாமி பக்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். தெய்வத்தை முழுமையா நம்புறது எப்படி, எல்லாமே கடவுள் செயல்தான்டா அப்படி நம்புறது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம வேலையை பார்க்கணும், கடவுள் கொடுக்கறத கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. இப்படி ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மூட நம்பிக்கை. 3 நம்பிக்கை இருக்கு. இதுல மூட நம்பிக்கை மட்டும் நமக்கு வரப்படாது இல்லையா? இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வ நம்பிக்கை நம்ம சரவண மாதிரி ஒருத்தர் இருக்கான். சரி, அவனுக்கு என்னடான்னா கஷ்டம், குடும்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. சொந்த கணக்கார வந்ததுலாம் போய் 10 நூறு செலவு கொடுக்கணும்னு கேட்டா ஒரு வேலும் கொடுக்கல. அப்புறம் இந்த காலத்துல என்ன சொந்தக்காரன் உதவி பண்ணிருக்கான் பார்த்தேன். எதுக்கு நம்ம நீங்க கேட்கணும்? நம்மளை படைச்ச ஆண்டவன் கடவுள்கிட்ட காசு வைப்போம் அப்படின்னு போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அந்த கார்டுல எழுதுறான், கடவுளே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எவனும் எனக்கு உதவல, எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்சேன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உன் கோயில் உண்டியில ஒண்ணு திரும்ப போட்டுடுவேன் அப்படின்னு எழுதிட்டான். இவன் அட்ரஸ் பின்னாடி எழுதிட்டான். சரி, கடவுள் அட்ரஸ் உனக்கு தெரியல. ஆமா, தெரியாதுல்ல. எந்த அட்ரஸ் எழுதுற, திருப்பதிக்கு எழுதுறதா, பழனிக்கு எழுதுறதா, இல்ல திருவண்ணாமலைக்கு எழுதுறதா யோசிச்சுட்டு எதுக்கு நம்ம யோசிக்கணும்? போஸ்ட்மேனுக்கு தெரியாத அட்ரஸே இருக்காது. அதனால என்ன பண்ண, கடவுள் கேர் ஆஃப் போஸ்ட்மேன் அப்படின்னு எழுதி போட்டான். சரி, போஸ்ட்மேன் லெட்டர் எல்லாம் பிரிக்கும் போது இந்த கார்டு அப்படி எடுத்து பார்த்தாரு, படிச்சுட்டாரு. கார்டு மேலாப்புல தான் கார்டு. எவன்டா அவன் கடவுள்கிட்ட காசு எழுதியிருக்கான். ஆனா இவன் நம்பிக்கையை நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்னு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஐயா ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க கேட்டு வாங்கி 900 ரூபாய் சேர்ந்து வச்சு. சரி, இப்ப இருக்கிற காசு அவனுக்கு அனுப்பிச்சு வைப்போம்னு 900 ரூபாய் அவன் பேருக்கு மணி ஆர்டர் பண்ணிட்டார். சரி, மணி ஆர்டர்ல 900 ரூபாய் வாங்கிட்டான். வாங்கிட்டு அடுத்த லெட்டர் கடவுளுக்கு எழுதுறான், கடவுளே நீ அனுப்பிச்ச பணம் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனா அடுத்த முறை பணம் அனுப்புறதா இருந்தா போஸ்ட்மேன் கொடுத்து அனுப்பாத, அப்புறம் அந்த ஆள் 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறேன், நீயே நேரடியா கொடுன்னு எழுதுனான்ல. அந்த லெட்டர் படிச்சு பார்த்தேன் போஸ்ட்மேன், இது நமக்கு ரொம்ப அவசியம் இருறா, இவனோ கஷ்டப்படுறானே நினைச்சு அங்கிட்டு இருந்து சிரமப்பட்டு அவனுக்கு காசு அனுப்பிச்சா கடைசியில நம்மள கமிஷன் எடுக்கணும்னு சொல்றானே, ஈச்சா இது நமக்கு தேவையா? வழியை போய் உதவி பண்ணா இதை காட்டுல ஒரு 2 களவாணி பேரு கோயில்ல உண்டியில திருடிட்டாங்க. சரி, உண்டியில திருடிட்டு 2 பேரும் பிரிச்சுட்டான், பங்கு பிரிச்சுட்டான்.
பங்கு பிரிச்சுட்டு அதுலயும் தர்மநாயகத்தோட சிந்திக்கிறாங்க. எப்படி? நம்ம திருடுனது கோயில் உண்டியல், சாமி காசு, சாமிக்கு நம்ம பங்கு கொடுத்துட்டோம்னா பாவம் நமக்கு வராது அப்படின்னு 2 பேரும் தனித்தனியா சொத்தா பிரிச்ச மாதிரி காசை பிரிச்சுக்கிட்டு முதல்ல ஒருத்தர் என்ன செஞ்சான் தெரியுமா? கீழே ஒரு சின்ன வட்டம் போட்டேன். வட்டம் போட்டு இந்த இருக்கிற காசை பூரா மேல வீசினேன். போன காசு திரும்ப கீழே வந்து விழுகும்ல? ஆமா. கீழே பூரா செதறி விழுகுது. அந்த சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு 3 ரூபா மட்டும் விழுந்துரு. சரி, சில்லற காசு. மித்த காசு பூரா வெளியில கிடக்கு. வெளியில கிடக்கிற காசெல்லாம் எனக்கு, வட்டத்துக்குள்ள இருக்க காசு சாமிக்கு. 3 ரூபாய் உண்டியில போட்டு பாக்கி காசை எடுத்துக்கிட்டேன். இன்னொருத்தர் இருந்தான் பாரு, அவன் டெக்னிக்கான ஆளு. நீ என்னடா சாமி ஒரு வட்டத்துக்குள்ள நிப்பாட்டுற, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு மொத்த காசு மேல எரிஞ்சான். திரும்ப கீழே வந்து விழுந்துருச்சு. சரி, பூரா காசு மறுபடியும் அள்ளிக்கிட்டான். இது என்ன? அவன் சொன்னா சாமியை வட்டத்துக்குள்ள விருப்பப்படுற நான் நிப்பாட்டேன். சாமி வேணுங்கிற காசை மேல எடுத்துக்கிட்டு மீதித்தான் கீழே ஓட்டுரும். சாமி மேலதானே இருக்கு, வேணுங்கிற அதை எடுத்துக்கிச்சு மீதித்தான் கீழே ஓட்டுருக்குங்க. எவ்வளவு களவாணி பயிர்களுக்குள்ள எவ்வளவு திருத்துறோம் பாரு. சாமியை ஏமாத்துறாங்க. அப்படி தெய்வத்தை ஏமாத்துற புத்தி நமக்கு வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் சிறந்த பக்திமான்னு சரவணன் சொன்னேன். அதுக்காக வாசிப்பு அவரோட இருந்தீங்க ஆளோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றார் பலவாத்திய சக்கரவர்த்தி அருமை சகோதரர். பெங்களூரை சார்ந்த, பெங்களூர் வந்து வருவாங்க நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு. பெங்களூர் காரைக்குடி ஆத்தங்குடி பெங்களூரை சார்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள் இங்கே ஆளோடு சேர்த்துக்கள் எல்லாம் கேட்க காத்திருக்கிறார். சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமையான வாத்தியம். இப்படி பேட்ச் ஒருத்தர் முடிச்சதும் கை தட்டணும் போடுறதுன்னு சொன்னேன். அதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? டான்ஸ் வரணுமா? உனக்கே ஒரு காலில் கட்டு போட்டிருக்கியே, நான் இந்த காலில் கட்டு போட்டதோட என்ன செய்வேன்? அந்த டான்ஸ் வந்தாலும் அங்கே உட்காந்து வாயை திறந்து பார்க்க போறேன். வேற என்ன செய்ய முடியும்னால? அப்புறம் எதுக்கு பறக்கிற கொஞ்சம் போது இந்த பிள்ளை பாவனை கட்டிட்டு இருக்கு, பார்க்கணும்னா சீக்கிரம் உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உட்கார்ந்துதான் நாடகம் நடத்தணும் ஒன்றும் அவசியமே இல்லை. தாராளமா தூங்கலாம். நீ உனக்கு தான் முடியல, ஒத்த காலம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற? 2 காலம் நல்லா இருக்கு, நானே பேசாம கிடக்கேன். உனக்கு இந்த வேலை மண்டி ஒன்று செய்ய முடியுமா? முடியுமா? நக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் செய்ய முடியாது. பேசாம இது கம்மன் என்ன ஏன் கருப்பாத்துற? அதற்கு அடுத்தபடியாக அதையும் சிரிச்சுக்க வெக்கம் இல்லாம நம்மளை போய் நக்க சொல்றானே. ஆண்டவனே, அப்ப அதை எடிட் பண்ணிங்கப்பா, சென்சார் போர்டில் வந்துடும். மேலும் சிறப்பாக இங்கே தாளம் இசைந்து கொண்டிருக்கிறார் லய சக்கரவர்த்தி, என் ஆரோக்கிய மாமா, என் உயிரினம் மேலான மாமான்னு நம்ம நாடகத்துறையில பேசிக்கிறத அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படி இல்ல. நீங்க நாடகத்துல கூப்பிடுற மாதிரி முறை வச்ச மாமா இல்ல. அப்புறம் என் உண்மையான தாய் மாமா, எங்க அம்மாவோட பிறந்தவர். அப்படியா? நான் அந்த நாடகத்துல இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் தான். என்ன அப்படி சொல்றியா? அந்த ஆளு வசதிக்கெல்லாம் அப்படி தாளம் போட்டு தெரியணும்னு அவசியமே கிடையாது. மாடுகளை பார்த்தாலே போதும். ஆனா மறுமைய நாடக உலகத்துக்கு போய் பப்புநேசம் போட்டு வந்துட்டானே, அவன் இந்த மாதிரி சேராத ஆளுகளோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னா என்ன செய்யறது? என்னை பார்வையாளர்களுக்காக 40 வருஷம் இந்த சீனுடைய தூக்கிட்டு நாய் மாதிரி என் பின்னாடியே தெரிஞ்சு இந்த மனுஷன்
அழுகாத மாமா அழுகாத. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஏங்க இது வள்ளுவர் நாடகமா ஹரிச்சந்திராவா? எங்க குடும்பத்து பாசம் மக்கள் அந்த குடும்பத்தை வேறு நோண்டிட்டு இருக்காங்க. ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாசமியா உண்மையிலே எனக்கு மேல புல்ல அரிக்குதுங்க. புல்ல அரிக்கத்தான் என்ன காரணம் தெரியுமா? என்ன? தாய்மாமன்கிற தாய்க்கு சமம், ஆத்தாளுக்கு சமம். இவ்வளவு வேறு காரணம் கூட பார்க்காம அவர் காலில் போய் விழுதுறிய பாருங்க. அப்புறம் நானும் காலில் விழுகாம, ஆனா உங்களுக்காண்டி அவர் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காரு. நிச்சயமா இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? எனக்காக. ஆமா, மாப்பிள்ள நாடகத்துறைக்கு போயிட்டாரு, அங்க போய் கெட்டு போயிடுவாரு மாப்பிள்ள அப்படின்னு வந்தாரா, இல்ல மாப்பிள்ள போய் அங்க இருக்க பிள்ளைகளை எல்லாம் கெடுத்து போடுவாருன்னு வந்தாரா? என்னாச்சு உங்க மாமாவுக்கு திடீர்னு நெஞ்சு அடைச்சு தொலைஞ்சு போகுது? ஏன் அப்படி கோபப்படுறாரு? என்னை சொல்லிட்டா செத்தான் தொலைஞ்சு அவனா நீட்டுறாரு வரல. அப்படி நான் கைய காமிச்சேன்னா போவேன் பாஞ்சுடாப்ல, அத்தை யாரும் கூட பார்க்க மாட்டாப்ல. நான் மட்டும் இப்படின்ட்டு தொலைஞ்சு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் குரலை கடிச்சு விட்டாங்க ஆத்தாடி. ஆனா போன வாரம் திருச்சி கரூர் இருக்குல்ல, ஆமா, நடந்து போயிட்டு அமராவதி ஆத்துல நடந்து வந்து இருக்கேன் பாலத்துல. சரி, ஆத்துக்குள்ள நிக்கிறாங்க, யாரும் தெரிஞ்ச ஆளுநா தெரிஞ்சு மாமா அப்படின்னு மாப்பிள்ள கைய காட்டிக்காம மலான்னு ஆத்துக்குள்ள பாஞ்சிட்டாப்ல. அப்ப என்னாச்சு? தண்ணி இல்ல, முண்ட மணல்ல குப்புற விழுந்து மூஞ்சி ஊரான் தேஞ்சு பத்தாம் கொஞ்சம் கழும்பு விட்டு ஆடி இருக்கு. நல்ல வேலைக்கு மணலா கிடந்ததுனால சரியா போச்சு. அந்த இடத்துல கல்லு கிடந்திருந்தா அதோட சோனி முடிஞ்சு அங்கனே அடக்கம் பண்ணிட்டு வர வேண்டியதான். அப்புறம் அதை வேற செமந்துக்கிட்டு வர வர்றாங்களாக்கா அங்கிருந்து. அப்படிப்பட்ட என்னுடைய தாய் மாமா, என் உயிரின் மேலான என்னுடைய சகலை என்னது 2 முறை வருதுடா. தாய் மாமங்கிறது அம்மாவோட பிறந்ததுனால தாய் மாமே. சகலைங்கிறது வந்து என்னது, நானும் அவரும் தண்ணீர் போட்டு ஒரு இடத்துல புழங்கிட்டோம். இப்படி துப்பிட்டியே, அந்த முறைக்கு சகலை ஆகுது. அன்பு மாமா, அரசர் குலம் கீழ்பாதி மேல் பாதி, நடுவிலே ஒரு ஜோதி தாரம். கருத்துப்படியாக பகுநாதன் எடுத்துக்கொள்ளலாம் வீட்டுக்கு காத்திருக்கே. உங்கள் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பையும் ஆதரவு என்று காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அறிவியல் நாயகன் பப்பும் காமிக்கு பொம்பளவாசம் அவையாறு கழுத குதிரை அம்புட்டு நம்ம தான் அடைச்சாகணும். இந்த நாடகத்துல கழுத குதிரை இல்லாம வருது. கழுத குதிரை எல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதையா? உண்மையிலே சொல்றேன். வள்ளியர்மன் நாடகம் வச்சு அந்த நாடகத்துல முருகன் வருவார், முருகனை சந்திக்க நாரதர் வருவாரு. அதான் உண்மை. தயவு செய்து இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு போகாது, விடியில இருந்து பாருங்க. ஏன் இன்றைக்கு முருகனை சந்திக்க அவ்வையார் வருவாங்க. அப்படியாவது நீ மன்றத்துக்கு பணம் கட்டிக்கலாம்னு பாக்குறேன். அவ்வையார் பாட்டு போங்க. அவ்வையார் வந்தாலும் சரிதான், திருவள்ளுவர் வந்தாலும் சரிதான், அவங்ககிட்டயும் ஒரு மணிதான் பாப்போம். காசு உங்காசு எனக்கு தான். இங்கே என்னோடு இணைந்து நடனமாடி உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றார் நாட்டிய உய்யாய், நடன சிங்காய், பாடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுவை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் கிளாமிங். அது என்னடி ஒரு பாட்டுக்காவது நாதஸ்வரம் வாசிக்கலன்னா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு மிருதங்கத்தோட வாசிக்க முடியல. அவர் பெட்டி வாய்ச்சாரு, பாடினாரு. ஆமா, நீங்க இடையில ஏதோ வாய்ச்சிக்கிற நாதஸ். ஓ, இதுல இந்த நாதஸ்வரம்ங்கிறதா? நாதஸ்வரம் நீளமா இருக்கும். இது நாதஸ். அவ்வளவுதான். அது ஏன் இப்படி சுருங்கி கிடக்கு? போச்சு, நீ என்ன பண்ணி அவ்வளவுதானா? நல்ல லென்த்தா இருந்ததுதான் ஒரு காலத்துல. ஆளாளுக்கு வாய் வச்சா அப்புறம் சுருங்காம என்ன செய்யும்? இப்படி ஊதுறான இந்த பையன், இப்படி ஊதுறான இந்த பையன் கந்திஷ்டி விட்டு வாய் வச்சு சுருங்கியே வச்சு அப்படி கண்ணு வட்டிச்சா ஊதவே முடியாம இருக்கு. சத்தம் குறையல, அப்படியே சவுண்டு கிளம்பு. சரி விடுங்கப்பா, அதான் மயம் இருக்குல்ல.
உனக்கு அப்படித்தானா? இல்ல இல்ல. சரி சரி சரி, அவனதாவது இப்ப கொஞ்சம் நீளமா இருக்கும். மேலும் இங்கே சிறந்த ஒரு முறையிலே இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர், தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர், காரைக்குடி இசைநாடக சங்க செயற்குழு உறுப்பினர், வேற எதுல இருக்கானே சரி, SS கோட்டை நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்தவர்களை கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை காண உங்களை எல்லாம் அன்போடு வருவன அழைக்கிறார்கள் கருப்பூர் அம்பரகாரர்களும் MRK பிரதர்ஸ் இளைஞர்களும் என்பதை மகிழ்வு தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு நல்ல சாப்பாடு, வயிறார சாப்பிட்டதுல எந்த குறையும் இல்லை. அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல, என்ன சாப்பாடு வரைக்கும் வந்துட்டான், மைச்செட்டு பேரை சொல்லுவானா சொல்ல மாட்டானா, இல்லை சொல்லாமல் அப்படியே கிளம்பிடுவானா, இவன் போகட்டும் களி அப்படியே மொத்தமாக ஆஃப் பண்ணி போட்டு போகலை நான் அப்படின்னு முடிவில் இருக்காப்புல. அப்படிலாம் இல்லை, உங்களை கடைசியாக வெயிட்டாக சொல்லணுங்கிறதுக்காகத்தான் பெண்டிங் வச்சேன். ஏன்னா எப்பவுமே ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்துக்கு யார் சிறப்பு அழைப்பாளரோ தலைவரோ அவங்க அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க, மற்ற தொண்டர்கள்லாம் பேசுவாங்க. அப்புறம் கடைசியாக தான் அவர் வந்து வச்சு பேசுவார். ஏன்னா முதல்லயே அவர் பேசிட்டாருன்னா கூட்டம் புறம் போயிடும், அவர் தொண்டர்கள் பேச கேட்க ஆள் இருக்காது. இந்த வட்டம் ஒன்றியம் அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அதுக்காகத்தான் இப்ப அவர் பெண்டிங் வச்சு கடைசியா சொல்லியிருக்கேன். சிறப்பான ஒன்றியமாக்கு ஒலிபெருக்கி ஒலி அண்ட் ஒளி அமைப்பு MPS ஆடியோஸ் உரிமையாளர் C மணிமால் இருப்பிடம் கோவில்பட்டி. ஒரு பாடல் பஜனைகள் தோறும் இந்த பாடல் தான் முதல்ல நான் பாடுவேன். துராஜிக்கு தெரியும் என்ன துறை, இந்த பாடலை யார் பாடினது சொல்லு. என்னமா ஆமா ஆமா வேகமா நீங்க பாடுவேன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா யார் பண்ணது? வெரி குட். TMS அவர்களும் நானும் சேர்ந்து பாடிய பாடல் தான் இந்த பாடல். இது கல்ல எடுத்துறாதானே, உண்மையிலேயே நடந்த சமாச்சாரம் தெரியாது யாருக்கு. உங்களுக்கு எப்படி எப்ப பாடிய? TMS வந்து ரெக்கார்டிங்ல பாடிட்டு இருந்தாரு, நீங்க அந்த டைட்டில் நான் பாத்ரூம்ல பாடிட்டு இருந்தேன். வேற என்ன நம்மள அங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. யானி முகத்தி கேட்டை பாணி வைத்து சந்தோஷம். அதே டைப்ல இருக்கும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். அது TMS நம்ம MST அவ்வளவுதான். ஆனா என்ன வேடிக்கைன்னா மைக் செட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கு. ஒரு காலத்துல மைக் செட்னா இப்படி ஜாமான் எல்லாம் பார்த்ததில்ல நாங்க. நான் நாடகத்து உலகத்துக்கு வந்த புதுசுல மைக் செட்னா மேடைக்கு ஒரே ஒரு மைக் இருக்கும், பெட்டிக்காருக்கு ஒரு மைக் இருக்கும், அவ்வளவுதான். மிருதங்கம் ஆல்ரவுண்டுக்கெல்லாம் அப்ப மைக் எல்லாம் கிடையாது. இப்ப பாரு, மிருதங்காருக்கு குண்டிக்கு ஒரு மைக்கு வாய்க்கு ஒரு மைக்கு வச்சு எதை வேணா அடிக்கிறேன். அல்லப்பா இப்ப இருக்குடா, அப்ப கிடையாதுன்னு சொல்ல வரேன். ரெண்டு குழாதான் இருக்கும், சின்ன ஆம்பிள் பேர் தீப்பிட்டியாட்டம் ஒன்று கிடக்கும், அவ்வளவுதான். அதுலதான் அவனு விடிய வரைக்கும் விதரந்த பண்ணியாட்ட கத்தின்னு கிடப்போம். இன்னைக்கு பார்த்தா எம்புட்டு மைக்கு எம்புட்டு லைட்டுக்கு வரியா ராத்திரியை பகலாக்கி வச்சிருக்காப்ல நம்ம. அதுல இருக்கு பேர் என்ன மிக்சர் போடா. ஆமா, எந்த மிக்சர் போடு. இதுல பாட்டு போட்டவும் தெரியல, ஆஃப் பண்ணவும் தெரியல பத்தியா அப்படின்னாரு. பாட்டு வந்துச்சு இப்படின்னாரு, முடிஞ்சு. ஆனா ஆரம்ப காலத்துல பாட்டு போடுறதுக்குன்னு ஒரு மிஷின் கொண்டு வருவாங்க. அப்படியா? அதுக்கு பேர் கிராம் கொண்டு இருக்காரு. தட்டுது வரிசை சாப்பாடு தட்டு மாதிரி கப்பு கரப்பா இருக்கும். சரி, அதை தூக்கி அதுல அப்படி வச்சு அந்த ஊசியை தூக்கி அதுல மாட்டி சாவி கொடுக்கணும். ஒரு சுத்துவா கிருட்டு 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 சுத்தி விட்ட வரும் பாத்து பாட்டு. மருதமலை மாமணியே என்னாச்சு? சாவி தீந்து ஒடியாத பையன் சென்னராட்டு கடந்து சுத்துறா சுத்துறா கரிச்சட்டி 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 இல்ல கிரிச்சட்டி கிரிச்சட்டி கிரிச்சட்டி. என்ன வேடிக்கை தெரியுமா? இல்ல சாவி இல்ல சாவி கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த தட்டுல அந்த ஊசி எடுத்து கரெக்டா வைக்கணும். அந்த ஊசி கொஞ்சம் அப்படி விலகுச்சுனால பாட்டு டிஃபரெண்டா கேட்கும். வையால TMS பண்ணாலும் அப்படித்தான் இருக்கு, மதுரை சோமுவானாலும் அப்படித்தான் இருக்கு. மேட்ரு ஊசியில தான் இருக்கு. அந்த பக்குவம் அவங்களுக்கு தான் தெரியும். இது என்ன வேடிக்கைன்னா இதெல்லாம் நாகரிகத்துல அப்படியே மாறுச்சு, ஒண்ணுன்னா மாறுச்சு. இந்த கிராப் பண்ணிருக்காரு போய் CD பிளேயர் வந்துச்சு. அதுல என்னடான்னா பெரிய சாப்பாடு தட்டை சின்ன வஞ்சன தட்டு மாதிரி அறுத்துட்டாங்க.
அதுக்கு ஒரு டப்பா கொடுப்பேன், நெக்லஸ் டப்பா மாதிரி. சரி, ஒரு பட்டன் அமுக்கணும்னே உள்ளே ஒரு தகடு வெளியே தள்ளணும் புலக் அப்படின்னு. இந்த தட்டை தூக்கி வச்சு ஒரு தகடு அமுக்கணும், லவ் உள்ள எடுத்துக்கணும், உடனே பாட்டு வந்துடும். இப்ப அதுவும் மாறி சுண்டோர்ல பாதிதான் இருக்கு. பெண் டிரைவ் என்னதுலையா, நான் திருப்பதி போகும்போது வீட்டுல பாட்டு போட்டு விட்டு போனேன். சரி, திரும்ப வர வரைக்கும் பாடிட்டு எவ்வளவு நேரமா அம்புட்டு பாட்டு அதுல அமைக்க எப்படித்தான் ஏத்துனாங்கன்னு தெரியல. இதெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? நாகரிகத்துடைய வளர்ச்சி. இந்த நாகரிகத்துடைய வளர்ச்சி நல்லதா கெட்டதா? நல்லதாங்க. ரெண்டு இருக்கு. எப்படி? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது எப்படி? இப்ப சொல்றேன் தெரிஞ்சுக்க. இப்ப நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க காலத்துல இப்ப வீட்டுல அம்மா அப்பாட்ட புது ட்ரெஸ் வேணும்னு கேட்கறதா இருந்தா வருஷத்துல 3 நாள் தான் கேட்கலாம். எந்தெந்த நாள்? தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஒரு திருவிழா. ஆனா அன்னைக்கு நம்ம பிள்ளைய வீட்டுல வாரத்துக்கு 4 ட்ரெஸ் எடுக்கிறான். நம்ம ஏன்னு கேட்க முடியல. நாகரிகம் அப்படியா? நான் நம்மகிட்ட கேட்கறதா இல்ல, திடீர்னு வீட்டு வாசல் ஒருத்தர் நிற்பான். ஹலோ அரியரன் அப்படிம்பா, வணக்கம் நான் தான் 4500 ரூபா கொடுப்பேன். எதுக்கு? என்னடா அரியரன் நான் தான் 4500 ரூபாயா? ஓ அமேசான்ல இருந்து வர்றேன், ஜீன்ஸ் பேண்ட் ஆர்டர் போட்டுட்டாங்க. நான் எந்த பேண்டா போட்டு, நானே சேலையை வச்சு பேண்ட் பார்த்தா என் மகன் ஆர்டர் போட்டிருக்கேன். இதை காட்டுல கொடுமை என்னன்னா, இப்ப தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிடணும். எப்படி? உருண்டு அழுவேன். நான் சிவாஜியை நம்ம தோத்து போகணும். அப்படியா? சோகம் அப்படி பிறண்டு அழுவேன். அப்படி எல்லாம் அழுதாத்தான் தீபாவளிக்கு 2 நாள் இருக்கு நம்மள கடை கொண்டு போவாங்க. ஜவுளி கடை கிடைச்சாங்க. சந்தைக்கா? சந்தையில கட்டளை போட்டு வச்சுப்பாங்க, நீளமா பழைய துணி இருக்கா. அதுல போய் எங்க அப்பா அப்படி துணி எடுத்து நசுக்கி பாப்பார். ஏன் கிளியாத மாதிரி துணி இருக்கா பாரு. எப்படா கிளியாம துணி இருக்கும்? தார்பாயிலே டவுசர் தைச்சாலும் குண்டியில ஓட்ட தான் நம்ம வருவோம். அதுல சட்டைக்கு 1 மீட்டர் கிளி, டவுசருக்கு 1.5 மீட்டர் கிளி அப்படி கிழிச்சு டெய்லர்ட்ட கூட்டு போவார் அளவு இருக்க. அப்ப டெய்லர்ட்ட சொல்லுவார், எப்பா இவனுக்கு பேண்ட்டுக்கு கூலி எவ்வளவு, டவுசர் கூலி எவ்வளவு? பேண்ட்டுக்குன்னா 20 ரூபா, டவுசர்னா 10 ரூபா. ஆத்து 20 ரூபான்னா வேண்டாம், டவுசரே தெரிய இறக்க மட்டும் இது வரைக்கும் வையும்பார். அப்படி தச்சாதான் அதுக்கு பேண்ட்டுன்னு பேரு. அதான் அப்ப டெக்னிக். கையில இருக்க காசு களவாகவும் செய்யணும், மகன் ஆசையை நிறைவேற்றணும். வறுமையிலும் செம்மையாக குடும்பம் நடத்திய காலம் இந்த காலம். அவன் டெய்லர் எப்படின்னா, இந்த தீபாவளிக்கு கொடுத்தா அடுத்த தீபாவளிக்கு தான் தைச்சு கொடுப்பான். என்ன ஊருக்கு ஒரு தேவடியா யார்கிட்ட போவான கதையா? அவன் வேற ஆள் இல்ல. தினம் பள்ளிக்கூடம் போகும்போது அவன் கடையை முறைச்சு பார்த்துக்கிட்டே போகணும். தைச்சுட்டானா இல்லையா. இவன் ட்ரெஸ் தைச்சாலும் நம்ம ட்ரெஸ் தைக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஏக்கம். அதுவும் நாளடைவு மாறுச்சு. எப்படி மாறுச்சு? துணி எடுக்க வேண்டாம், கிழிக்க வேண்டாம், தைக்க வேண்டாம், ரெடிமேட் ட்ரெஸ். கடைக்கு போனா பேண்ட் வேணும், சட்டை வேணும், சைஸ் கேட்பேன். இடுப்பு சைஸ் என்ன 42, சட்டை 38 வாங்கிக்க. ஆனா கரெக்டா சொல்லி வாங்கிட்டு போ, வீட்டுக்கு போய் திரும்ப கொண்டு வந்து எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டீங்க? நீ மஞ்சள தடவை மைய தடவை வேற வேலை மசர்லையாம. இப்ப அதுவும் மாறுச்சு. எப்படி மாறுச்சு? சைஸே சொல்ல வேண்டாம். கடைக்கு போலாம், பேண்ட் வேணும், சைஸ் தெரியாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, திரும்பி வா 10 பேண்ட கையில் கொடுப்பேன். மேல ஒரு ரூம் இருக்கு, போய் போட்டு பாரு, எது சேருதோ எடுத்துக்க, சேராத கொடுத்துடும். நம்ம ஒன்னொன்னா போடலாம் கலட்டலாம். நம்ம எல்லாம் எதை கலட்டி கொடுத்தோமோ அதை உதறி புது கவர்ல வச்சு அடுத்தவனுக்கு புது ட்ரெஸ் கொடுத்துருவேன். அதை குளிச்சவனும் போடுவேன், குண்டி கலவனும் போடுவேன், குண்டி கலவானும் போடுவேன், சிறங்கு குடிச்சவனும் போடுவேன். அதை வாங்கி போய் இன்னொருத்த ஜாமீன் வச்சு கும்பிடுவேன். இதே மாதிரி ட்ரெஸ் எனக்கு வருஷம் கிடைக்கும் ஜாமீன். எவ்வளவு முட்டாத்தனம். நகை கடைக்கு போங்களேன், நகை கடையிலுமா 5 பவுன் செங்கலினாலும் கழுத்துல போகலாம், வேணாம்னா கழட்டிடலாம். மோதிரமா இதுல ஓடு சேர்ந்தா எடுத்துக்க, சேராட்டி கொடு. செருப்பு கடையிலுமா கால மாட்டலாம், வேணாம்னா கழட்டிடலாம். டொப் தட்டி ஆணையில மாட்டிடுவேன். அப்பதான் நான் நினைச்சேன், என்னன்னு இனிமேல் இந்த உலகத்துல எல்லாமே போட்டு பார்த்து தான் எடுக்கிற மாதிரி வரும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேரம் எங்க அப்பா என்னைய பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறார். அந்த வீட்டுல 5 பொம்பளை பிள்ளை நிக்குது வரிசை. 5 பொம்பளை பிள்ளையா? இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன் மாமனார். 13, 15, 17, 19, 21 வருஷம் நிக்குது. எனக்கு இந்த 5 பார்த்தனே 5 பொம்பளை பிள்ளையா தெரியல. எப்படி தெரியுது? 5 பேண்ட் மாதிரியே தெரியுது. ஜவுளி கடை ஞாபகம். மாமனார்ட்ட கேட்டேன், மேல தனியா ரூம் இருக்கா மாமான்னு. அந்த ஆளுக்கு நான் எதுக்கு கேட்டோம்னு தெரியல. சரி இருக்கு மாப்பிள்ள, ஏசி போட்டு வச்சிருக்கேன். அப்ப இந்த 5 பிள்ளையும் மேல அனுப்புங்க, போட்டு பார்த்துட்டு எது சேருதோ அதை எடுத்துக்கிட்டு பாக்கி கீழே அனுப்புறேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், அவங்க ஆத்தாலே அனுப்புறேன், போட்டு பாக்குறியா அப்படின்னா சொல்லிட்டு விட்டான் ஒரு அரைச்ச காதோட. நான் கேட்டது தப்பா பெரியவர்களே? 6 மாசமோ 1 வருஷமோ போட்டு கிழிக்கிற டவுசரையும் சட்டையும் போட்டு பார்த்து எடுக்கும் பொழுது காலம் முழுக்க குடித்தனம் பண்ண பொண்டாட்டியை போட்டு பார்த்து எடுத்தா தப்பான்னு. அதுக்கு என் மாமனார் சொன்னாரு, என்ன தப்பு இல்ல மாப்பிள்ள, நீங்க வாரதுக்கு முன்னாடி 10 பேர் இது மாதிரி வந்து போட்டு பார்த்துட்டு கலட்டி வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை சம்மதமானா. அப்பதான் சுருக்குன்னு குத்துச்சு. எவ்வளவு நாகரிகம் பெருத்தாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை மறந்தால் நாடும் வீடும் சுடுகாடாகும்.
50,000க்கு செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போடலாம், வாசல்ல தான் விடலாம். 50 பைசாக்கு குங்குமம் வாங்கினா நெத்தியில வைக்கலாம், பூஜை ரூம்ல வைக்கலாம். இதுதான் தமிழருடைய பண்பாடு. இந்த பண்பாடு மாறாமல் நடங்கள் அன்பர்கள் என்று சொல்லி இப்ப வாது கை தட்டு மனசு வச்சு பத்தி ஆத்தாக்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.